என் பெயர் சானந்தனா. தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். அனைத்து மொழிகளிலும் சிறந்த என் தாய் மொழியாம் தமிழ் மொழிக்கு எனது முதல் வணக்கம். தமிழ் மொழி வாழ்வது என் மூச்சு. இதோ இறங்குகிறேன் என்னுடைய பேச்சில். இன்று நான் யாரை பற்றி பேச வந்துள்ளேன்? பணத்திற்காக வாழ்ந்து பணத்தை மட்டுமே நம்பி பெண்களை மதிக்காமல் குழந்தைகளை மதிக்காமல் இருந்த சாதாரண மனிதனை பற்றிய பேச வந்துள்ளேன். அல்ல, ராஜா போன்ற பதவி வந்த அன்று கூட நான் ஒரு சாதாரண மனிதனாக இருக்க வேண்டும் என்று விரும்பியவர். கண்ணில் தோன்றாத பணங்கள் கையில் இருந்த போதும் தனது சட்டை பாக்கெட்டில் ஒரு பைசாவை கூட வைக்காதவர். குழந்தைகளை நேசித்தவர். பெண்களின் மேம்பாட்டிற்காக உழைத்தவர். முன்னேற்றத்திற்காக பல பாடுபட்டவர். நாட்டிற்காக போராடியவர். சுதந்திரத்திற்காக போராடியவர். அப்படிப்பட்ட மனிதனாம் நம்மளுடைய நேரு மாமா. ஆசியாவின் ஜோதி நேரு மாமா என்றெல்லாம் அழைக்கப்பட்டவர் ஜவஹர்லால் நேரு உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத் நகரில் 1889ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 14ஆம் தேதி பிறந்தார். இவருடைய தந்தையர் மோதிலால் நேரு, தாயார் சொருபராணி அம்மையார் ஆவார். இவர் வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் என்பதால் இவருடைய வீட்டிற்கு ஆசிரியர்கள் வந்து பாடம் கற்றுக் கொடுத்தனர். அவர் தனது இளம் வயதிலேயே படித்தார். அவரை பெரிதும் கவர்ந்தவை அறிவியல் நூல்களை. இங்கிலாந்தில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் அறிவியல் பயின்று சட்டம் பயின்ற பின்னர் பாரிஸ்டர் பட்டம் பெற்றார். நேரு இந்திய மக்களிடம் மட்டுமல்லாமல் உலக மக்களிடமும் புகழ் பெற்று விளங்கினார். அவர் உலக அமைதிக்காக அரும்பாடுபட்டார். அதனால் அவரை உலகின் சமாதான புறா என்று அனைவரும் அன்புடன் அழைத்தனர். நேருவுக்கு குழந்தைகள் என்றால் மிகவும் பிடிக்கும். குழந்தைகளும் அவர் எங்கு சென்றாலும் சொல்லிக் கொள்வர். நேருவும் குழந்தைகளை கொஞ்சம் தவறியதே இல்லை. ஒருமுறை கூட்டத்திற்கு சென்றிருந்த நேரு குழந்தைகளை கொஞ்சிக் கொண்டிருந்தார். அங்கிருந்த ஒரு குழந்தை நேருவுக்கு வழங்க வைத்திருந்த ஒரு ரோஜா மலரை அவரது சட்டை பாக்கெட்டில் குத்தினார். அந்த மலருக்கும் மலர் முகத்துக்கும் ஒத்து போகவே ரோஜா மலரை விட நேரு அழகா, நேருவை விட ரோஜா மலர் அழகா என்று அனைவரும் கூட்டம் கூறி பேசினர். அங்கிருந்து நேரு நான் எங்கு சென்றாலும் தனது சட்டை பாக்கெட்டில் ஒரு ரோஜா மலரை அணிவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அதை பார்த்த குழந்தைகளும் பெரும் மகிழ்ச்சி பெற்றனர். நேரு தனக்கு வழங்கும் பூ மாலைகள், பூவத்துகள், சால்வைகள் ஆகியவற்றை தன் கண்ணில் தோன்றும் குழந்தைகளுக்கு அணிவித்து மகிழ்வார். நேரு ரோஜா மலர் முகம் போன்று திகழ்ந்தவர் என்பதாலும் ரோஜா மலரை தனது சட்டை பாக்கெட்டில் தினம்தோறும் அணிவித்துக் கொள்வதாலும் அவரை இந்திய மக்கள் ரோஜாவின் ராஜா என்று அன்புடன் அழைத்தனர். நேருவிற்கு குழந்தைகள் என்றால் மிகவும் பிடிக்கும். அவர் பெண்களின் மேம்பாட்டிற்காகவும் அரும்பாடுபட்டார். பெண்களின் முன்னேற்றம், பெண்களின் உரிமை ஆகியவற்றிற்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தார். தனது மகள் அன்னை இந்திரா காந்திக்கு பல கடிதங்களை அனுப்பினார். அதுவே பின்காலத்தில் லெட்டர் ஃப்ரம் எ ஃபாதர் டு ஹிஸ் டாட்டர் என்ற புத்தகங்களாக வெளிவந்தன. நேரு பாரத பிரதமராக பதவியேற்ற காலத்தில் இருந்து பெண்களுக்காக, பெண்களின் லட்சத்திற்காக நிறைய திட்டங்களை வகுத்து கூறியுள்ளார். குழந்தைகளையும் மதித்திருக்கிறார். குழந்தைகளை பாதுகாப்பான சூழ்நிலையிலும் மற்றும் அன்பான சூழ்நிலையிலும் இருக்க வேண்டும் என்று விரும்பியவர் நேரு. அன்று ஒரு குழந்தை பாடிய பாட்டு, அதோ பாடு ரோடுக்குள்ள யாரு, நம்ம மாமா நேரு என்ற பாடல் இன்று வரை நாம் பாடிக்கொண்டு வருகிறோம் என்றால் அதற்கு காரணம் நேரு நமது நெஞ்சத்தில் நன்றாக உட்கார்ந்திருக்கிறார் என்றுதானே அர்த்தம். ஆம், சிறையில் சுட்ட சின்னவள், ரோஜாவின் ராஜா, மனிதனுள் மாணிக்கம், நவீன இந்தியாவின் சிற்பி, சிறைப்பறவை என்றெல்லாம் போற்றப்பட்ட ஜவஹர்லால் நேருவை என்றென்றும் போற்றி வணங்கினோம். குழந்தைகள் எண்ணத்தில் நேருவின் மலர்முகத்தை என்றென்றும் போற்றி வணங்கிட உரைக்கிறோம் என்று கூறி அனைவருக்கும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.